pride in our soul. Flag salute. பலமான தலைமைத்துவம் கல்லூரி வெற்றியின் அடித்தளம். If your actions inspire others to dream more, learn more, do more and become more, you are a leader. The Honorable acts as a pillar of support, strength with a clear vision in all the activities. Essence of great leadership is influence. One who puts his soul and heart in uplifting others is our principal. Now, I extend my hearty welcome to our principal, Dr. M. Kannan sir, to give our presidential address. பாரம்பரியமிக்க நமது சிறந்த கல்லூரிகள் நம்முடைய என்சிசி மற்றும் என்எஸ்எஸ் அமைப்புகள் சார்பாக ஸ்ரீரம் சிறப்பாக கொண்டிருக்கிற இந்திய தாய்க்கு நாட்டின் 74வது குடியரசு தின விழாவில் ஒரு அருமையான வரவேற்பை ஆற்றிய நம்முடைய கல்லூரியின் வணிகத்துறை பேராசிரியரும் நம்முடைய கல்லூரியுடைய சுயநிலைத்துறை இலக்கணமான அருமை நண்பர் பேராசிரியர் டாக்டர் ஜே.கே. அவர்களே, நம் கல்லூரியின் என்சிசி அலுவலர் மேஜர் கேப்டன் கார்த்திகேயன் அவர்களே, நம்முடைய கல்லூரிய நாட்டு நலத்திட்ட மூத்த ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் விஜயகுமார் அவர்களே, டாக்டர் ராமகிருஷ்ணன் அவர்களே, இன்று வேறு பிரிவுகளுக்குரிய திரு இளவரசன் அவர்களே, அன்பான ஆசிரியர் நண்பர்களே, அலுவலர் பெருமக்களே, மாணவ மாணவிகளே, என்எஸ்எஸ்டைய தன்னார்வ தொண்டர்களே, என்சிசி மாணவ மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் கல்லூரி நிர்வாகம் எனது சார்பிடம் ஆசிரியர் அலுவலர் சார்பிடம் 24வது குடியரசு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வதில் மற்ற மகிழ்ச்சியும் பெருமை அடைகிறேன். நம் அரசியல் சாசனம் அமலுக்கு வந்த நாள், அரசியல் சாசன நாள் என்று இந்தியாவுடைய சட்டத்திற்கு வலிமையான முகம் படைத்த நாள் இந்த நாள். இந்த 24 குடியரசு நாட்களில் இந்தியா வெற்றிக்குரிய மிகப்பெரிய பெருமைகளை வெற்றிகளையும் இங்கு நாம் பதிய வைத்து, அதே சமயத்தில் இந்த 24 ஆண்டு வரலாற்றில் நம் கல்லூரியின் வரலாறு என்பது 56 ஆண்டு காலம். 56 ஆண்டு காலம் இந்திய குடியரசு நாட்டின் நாட்டிற்கும் இந்திய சுதந்திரத்திற்கும் நம் கல்லூரி ஆற்றிய பெருமைகள், உலக மக்கள் இனத்திற்கு நம் கல்லூரிய பெருமைகளையும் நான் இங்கு உங்களிடம் பரிமாறிக்கொண்டு வசிக்கின்றேன். அன்பான மாணவ மாணவிகளே, ஒரு காலத்தில் மக்கள் தொகையாலும் அகிம்சையாலும் உருவாக்கப்பட்ட நம்முடைய இந்திய நாடு, இன்னும் சொல்லப்போனால் சபிக்கப்பட்ட நாடு, அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடு, பஞ்சத்திலையும் பிடியினம் கட்டிக்கொண்டு சிக்கல் என்கிட்டு அனைத்து உலகில் வல்லரம் எச்சரித்த நாடு இந்த நாடு. ஆனால் இன்று இந்தியா உலகிலேயே மிகப்பெரிய வல்லரசாக உருவெடுத்து வருகிறது. பல்வேறு துறைகளில் வண்ணற்ற வெற்றிகளை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். உலக நாடுகளே வியந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலை நாடுகளிலிருந்து அடிக்கடி துறை பேசக்கூடிய நாடுகள் எல்லாம் இன்று பல்வேறு பொருளாதார சிக்கல்களிலும் இன சூழலும் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. நாம் பெருமையாக பார்த்துக் கொண்டிருக்கிற அமெரிக்க நாடு கடந்த 15 ஆண்டுகளாக கடும் பனி புயலால் இருளில் மூழ்கி உள்ளது, பொருளாதார சிக்கல் உள்ளது. அமெரிக்காவில் உள்ள பன்னாட்டு கம்பெனிகள் நம்முடைய வேலை வாய்ப்பினை குறைத்துக் கொண்டிருக்கின்றன. நம்முடைய அந்நிய நாடான பாகிஸ்தான் இன்று பல்வேறு சூழல் சிக்கி பொருளாதார சிக்கல் சொல்லிக்கிறது. உணவு இல்லை என்கிறார்கள், படிப்பு இல்லை என்கிறார்கள், பொருளாதாரத்தில் இருள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. உண்மை நடக்கூடிய இலங்கை நாடு உங்களுக்கு தெரியும். பல்வேறு பொருளாதாரத்தில் மக்கள் எல்லாம் நாட்டை விட்டு வெளியேறக்கூடிய சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்கா பக்கத்தில் உள்ள ஆப்கானிஸ்தான் போன்ற நாட்டில் பெண்களுக்கு கல்வி உரிமை அளிக்கப்பட்டுள்ளது. இன்றைய சூழ்நிலையில் இத்தகைய உலக ஒரு பின்னணியில் நம் நாட்டு இந்தியாவை வெற்றி பார்க்க வேண்டும். கடந்த நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் தலைமையில் நம் நாடு பல்வேறு துறைகளில் வெற்றிகளை போட்டுக் கொண்டிருக்கிறது. விளையாட்டுத்துறை, மருத்துவத்துறை, பொருளாதாரத்துறை, உலகமே இந்தியாவை பொருளாதாரத்தை எதிர்கொண்டிருக்கிறது. இந்தியா இஸ் கிரேட்டஸ்ட் கண்ட்ரி ஆஃப் கன்சியூமரிசம் அப்படிங்கிற சூழலில் மிகப்பெரிய மார்க்கெட், மிகப்பெரிய வர்த்தக சார்ந்த பெருநிறுவனமாக உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த G20 எனக்கூடிய மிகப்பெரிய பன்னாட்டு நாடுகளுடைய கூட்டமைப்பு தலைமையை நாம் ஏற்றுக் கொண்டிருக்கிறோம். ஒரு நம்பிக்கையை எதிர்பார்க்கிறது, உலகத்தின் நம்பிக்கை.
India has become the hope of the world. India has become the hope of the global concept அப்படிங்கிற வகையில் எல்லா வகையிலும் இந்தியாவை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அண்மையில் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டினுடைய பத்திரிகை நிருபர் பேசுகிறார், ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துவதற்கு என்றால் நம்முடைய பாரத பிரதமர் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற மிகப்பெரிய வாக்கியத்தை உருவாக்கியிருக்கிறார். இது நம் நாட்டுக்கு மிகப்பெரிய கருத்து, மிகப்பெரிய ராஜதந்திரத்துக்கு கருத்து, மிகப்பெரிய பெருமை. நாம் தெரியும், நம்ம இலங்கையில் பல்வேறு இன்னல்களை நம்முடைய தமிழக மீனவர்களுக்கு அளித்தாலும் இன்றைய சூழ்நிலையிலும் அவர் சைனா போன்ற நாடுகளை அமைத்துவிட்ட போதிலும் இன்றைய சூழ்நிலையில் அவருக்கு யாருமே உதவி செய்யவில்லை. கடந்த வாரம் நம்முடைய நாட்டுடைய வெளியுறவு செயலாளர் அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் இலங்கைக்கு சென்று இலங்கை ஐக்கிய நாடுகளுடைய பன்னாட்டு நிதியங்கள் IMF மானிட்டர் பண்ணக்கூடிய கடன் வாங்குவதற்கு உத்தரவாத கையெழுத்தை இந்தியா போட்டிருக்கிறது. பகைவனுக்கும் நன்றி செய்வோம், பகைவனுக்கும் கல்வி எழுதக்கூடிய அந்த பகை வந்து இலங்கைக்கு உதவி செய்யக்கூடிய அந்த சூழலிலும் உலக நாடுகள் இலங்கைக்கு கடன் கொடுப்பதற்கு உத்தரவாதம் இந்தியா கொடுத்தால்தான் உத்தரவு கிடைக்கும் என்ற சூழலை உருவாக்கினோம். மிகப்பெரிய கட்டமைப்புகள் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை பார்க்கும்போது 2 வழிச்சாலை 4 வழிச்சாலை இன்று 8 வழிச்சாலையாக மாறிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய அண்டை நாடான சைனாவுடைய பகுதிகள் அனைத்து இடங்களிலும் புதிய ரோடுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன, சாலைகள் கட்டணம் உருவாக்கின்றன, மிகப்பெரிய மருத்துவ வசதி. அண்மையில் கொரோனா காலத்தில் உலகமே பிடிக்கப்பட்ட பொழுது மிகப்பெரிய சவாலாக எடுத்து இந்தியாவின் 130 கோடி மக்களுக்கும் தடுப்பூசி போட்டுக்கின்ற மிகப்பெரிய பெருமை கொண்ட நாடு இந்திய நாடு. அமெரிக்காவால் அந்த மக்களுக்கு தடுப்பூசி கொடுக்க முடியவில்லை, சைனாவால் முடியவில்லை, ஜெர்மனாவால் முடியவில்லை, அமெரிக்கா மற்ற நாடுகள் போராடினார், ஏன் எங்களை கொடுக்கிறீர்கள், பிரான்ஸ் நாட்டில் தடுப்பூசி கொடுக்கவில்லை. ஆனால் இந்த மிகப்பெரிய சவாலை நாம் இன்று சென்று தடுப்பூசி ஏற்றுமதி செய்யக்கூடிய சூழ்நிலை நாம் உருவாக்கியிருக்கிறோம். அன்பார்ந்த மாணவர்களே, இத்தகைய உலக பின்னணி கொண்ட நாடு, இதற்கான நம்முடைய நாட்டினுடைய பன்முக தன்மை, நம்முடைய முன்னோர்கள் அமைத்து கொடுத்த வழி பாட்டமைப்பு கட்டமைப்பதற்கு முன்னாடியே இந்திய நாட்டினுடைய வலிமை, இந்திய நாட்டினுடைய ஆன்மீகம், இந்தியாவுடைய குடும்ப உறவுகள், இந்தியாவுடைய சேமிப்பு சக்தி இந்தியாவில் இன்றுமே வலிமையான சக்தியாக உருவாக்கப்படுகிறது. அதுக்கு பின்னால் வந்த சட்டமேதை அம்பேத்கர் சட்டம் மிகப்பெரிய வலிமையான எழுத்தை அமைத்துக் கொள்கிறது. அனைவருக்கும் பொதுவான சட்டம், இன்க்ளூசிவ் குரோத், அனைவருக்கும் வாழ்க்கை, அனைவருக்கும் வாய்ப்பு, அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் முன்னேற்ற வாய்ப்பு என்று கூறி கடந்த 64 நாடுகளில் இந்தியா பல்வேறு முன்னேற்றம் இருக்கிறது. விளையாட்டு மிகப்பெரிய வளர்ச்சி. அண்மையில் நாம் மாமல்லபுரத்தில் இன்டர்நேஷனல் ஒலிம்பியாட் செஸ் காம்படிஷனை நாம் நடத்தியுள்ளோம். பல்வேறு நாடுகள் உலகத்திற்குரிய குளோபல் காம்படிஷன் பார்க்கும்போது ஒலிம்பிக் அளவில் இருக்கிறது, ஏசியன் கேம் அளவில் இருக்கிறது என்று விண்வெளி துறையில் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறோம். ஒரு காலத்தில் நினைத்து பார்க்காத முடியாத விஷயங்கள் நம்மளால சேர்க்க லான்ச் பண்ண முடியாது, விண்வெளி கடன் நடக்க முடியாது என்ற சூழல் இருந்து இன்று நாம் பல்வேறு நாடுகளுடைய விண்வெளி கடன்களை நம் நாட்டிலிருந்து நம்முடைய ஆலோசனை ஏவி கொண்டிருக்கிறோம். எகிப்து, இந்த எகிப்துடைய தலைவர் பிரதமர் நம்முடைய நாட்டினுடைய வந்து வந்திருக்கிறார். இந்த பல்வேறு நாடுகள் இந்தியாவுடைய எங்களுடைய சேட்டலைட் லான்ச் பண்ணுது, டெக்னாலஜி ஓட்டம் இருக்கு அப்படி நம்மளுடைய விண்வெளித்துறை, கல்வித்துறை, மருத்துவத்துறை, சுகாதாரத்துறை, விவசாயத்துக்கு தண்ணீர் அனுமதிக்கிறோம். அனைவருக்கும் உணவு, ஃபுட் சேஃப்டி ஆக்ட், உணவு பாதுகாப்பு திட்டத்தின் மூலமாக இன்று 130 மில்லியன் மக்களுக்கும் காலையிலிருந்து இரவு வரை 3 வேளை உணவு இன்னைக்கு அரசாங்கத்தால் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டு பஞ்சம் கிடையாது, பட்டினி கிடையாது, வாய்ப்புகள் ஏராளமான வாய்ப்புகள், உலகளாவிய வாய்ப்புகள். இந்திய மருத்துவர்கள் உலகம் முழுவதும் பயன்படுத்துகிறார்கள். இந்திய விஞ்ஞானிகள் உலகமும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்திய அணுசக்தி விஞ்ஞானிகள், கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட், நர்சஸ், டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ் என்று உலகமே வந்து இந்தியா பிகான கண்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்சஸ், மனித வளம் மிக்க நாடாக இந்தியா உருவாக்கின்றால் அதுக்கு அடிப்படை காரணம் நம்முடைய கல்வி. அனைவருக்கும் கல்வி, சிறந்த கல்வி, உயர்கல்வி, அனைவருக்கும் உயர்கல்வி என்ற இலக்கை நாம் தெளிவுபடுகிறோம். இந்திய அளவில் உயர்கல்வி படி மாணவர் எண்ணிக்கை 20%. நம் தமிழ்நாட்டை பெற்றுள்ள உயர்கல்வி படி மாணவர்கள் 49%. தமிழ்நாட்டுடைய 49% மாணவர்களுக்கு உயர்கல்வி கிடைக்கிறது. அவர் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறார்கள், கல்வி படிக்கிற வாய்ப்பு கிடைக்கிறது. ஒரு நாள் இன்றைக்கு சமுதாய மாற்றமே ஒட்டுமொத்த உலகத்தையே மாற்றக்கூடிய சூழலை நம்ம இந்திய கல்வி இன்னைக்கு உருவாக்கி கொண்டிருக்கின்றால் அது மிகப்பெரிய வலிமையாக தருகிறேன். அன்பான மாணவிகளே, 1966ஆம் ஆண்டு கிராமத்தில் ஆரம்பிக்கப்பட்ட நம்முடைய கல்லூரி, அண்ணல் நாராயணசியால் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி ஒரு தொலைநோக்கு பாதை உள்ள கல்லூரி. கல்வி உலகத்தில் அளவில் வியாபாரம் மாறிக்கொண்டிருக்கும் பொழுது
கல்வியை தெய்வமாக பார்த்த ஒரே நிறுவனம் நம் கல்லூரி நிறுவனம் என்றால் அது மிகையாக. இந்த 56 ஆண்டுகளில் 66 ஆண்டு இன்று 2023 ஏறக்கூடிய இந்த 57 ஆண்டுகளில் நம் கல்லூரியில் பயின்ற ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இன்று உலகளாவில் பல்வேறு துறையில் இருக்கிறார்கள். ஐஏஎஸ் ஆனவர்கள், ஐபிஎஸ் ஆகியோர்கள், சயின்டிஸ்ட், விஞ்ஞானிகள், ஹார்வர்ட், லண்டன், அமெரிக்கா போன்ற பல்கலைக்கழகம் படிக்கக்கூடிய மிகப்பெரிய விஞ்ஞானிகள் நம் கல்லூரி உருவாக்கின்றோம். இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரை எந்த மாவட்ட ஆட்சியில் போனாலும் அங்கு நம்முடைய மாணவர்கள் இருப்பார்கள். துணை ஆட்சியர், வட்டாட்சியர், ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், தாசில்தார் என்று பல்வேறு வகையில் நம்முடைய மாணவர்கள் கொண்டிருக்கிறார்கள். தலைமைச் தலையம் தமிழ்நாட்டுடைய தலைமைச் செயலர் போனால் 40% இணைச் செயலாளர்கள், ஜாயின்ட் செக்ரட்டரிஸ் நம்முடைய கல்லூரி மாணவர்கள். தமிழ்நாட்டில் ராணுவம், இந்தியாவில் ராணுவங்கள், காவல்துறை, கல்வித்துறை, வணிகத்துறை, வங்கித்துறை எங்கே சென்றாலும் நம்முடைய மாணவர்கள் என்று பல்வேறு பொறுப்பளிக்கிறார்கள். ஆசிரியராக இருக்கிறார்கள், பேராசிரியர் இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் கடந்த 5 ஆண்டுக்கு நான் மதிக்கக்கூடிய 5 கல்லூரி நிறுவனங்கள் நம் கல்லூரி பழைய மாணவராக இருந்தார்கள். பெருமை வாய்ந்த இந்த கல்லூரி பயணம் உங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சுபட்சமாக வாழ்க்கை அமைய வேண்டும் என்று கூறி இந்த 26வது முடிஞ்சு திருநாவத்தில் லஞ்சத்தை ஒழிப்போம், பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், ஒழுங்கவர்களுக்கு ஆய்வாளருக்கு கொடுப்போம் என்று கூறி இந்த உரிமையை எடுத்து நம்முடைய கீழ்நிலை போடும் என்று கூறி அனைவருக்கும் இணைய கல்வி சார்பாக என் மனமார்ந்த உயிரினை வாழ்த்துக்களை முடித்துள்ளார்கள் பெற்ற மகிழ்ச்சியும் நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த்.